இங்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள ஐயா பழைய கருப்பையா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றவர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். கம்பன் கழகத்துக்கும் தாய்மொழிக்கும் தமிழுக்கும் என்ன அப்படின்னு கேட்டார்கள். கம்பனையும் தமிழையும் பிரிக்க முடியாது, அதற்காக தான் இந்த விழா. நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு முறை கூறும்போது, ஒருவருடன் நீங்கள் பேசும்போது அவருக்கு தெரிந்த மொழியில் பேசினால் மூளைக்கு போய் சேரும், அவர் தாய்மொழியில் பேசினால் இதயத்துக்கு போய் சேரும் என்றார். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை கூறும்போது, என் மொழியில் சில குளறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் என்றும் நான் என் தாயை கட்டியணைப்பது போல கட்டிப்பிடிப்பேன் என் மொழியை என்றார். நமது பாரதிதாசன் சொல்லும்போது, உலகில் எவ்வளோ மக்கள் வரலாம், எவ்வளோ மொழிகள் வரலாம், ஆனால் என் உயிர் தமிழுக்கே என்றார். அப்படிப்பட்ட மொழி தாய்மொழி. உலகில் ஏறத்தாழ 200 நாடுகள் இருக்கின்றது. அதில் 7000 மொழிகள் பேசப்படுகின்றது. ஆனால் 40% மொழி அழியும் நிலையில் இருக்கின்றது 7000 மொழிகளில். இந்தியாவில் 19,500 மொழிகள் பேச்சுவாக்கில் இருக்கின்றது. 122 மொழிகள் இருக்கின்றது. ஆனால் அங்கீகாரப்பட்டது 22 மொழி தான். 22 மொழிகள் பேசும் இந்தியா தான் உலகத்திலே பெரிய நாடு. 145 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. எவ்வளோ 200 நாடுகள் இருந்தாலும் சில நாடுகள் தான் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் தருகின்றது. ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா, தென்கொரியா, பிரான்ஸ், இந்தியா. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த பிரதமர்கள், ஜனாதிபதிகள் யாரும் ஆங்கிலத்தில் பேசுவதில்லை. அவர்கள் தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள். எங்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறார்களோ அந்த நாடு முன்னேறுகின்றது. அதுதான் நெல்சன் மண்டேலா சொன்னார், தாய்மொழியில் யோசிப்பது மூலம் உன்னுடைய யோசிப்பு அதிகமாகுகின்றது. நமது இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றது. ஆனால் சில மாநிலங்கள் தான் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. முதலில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். நம் மருத்துவ சொல்ல போல வெஸ்ட் பெங்கால். இந்த மாநிலங்கள் மொழிக்காக உயிரை விட்ட மாநிலங்கள், தமிழ்நாட்டையும் சேர்ந்து. நம் தமிழ் நிலைமை எங்கே இருக்கின்றது? தமிழர்கள் 100 நாடுகளில் வாழ்கின்றார்கள். ஏறத்தாழ 9 கோடி 10 கோடி மக்கள் தமிழ் பேசுகின்றார்கள். ஆனால் இன்று தமிழ் பேசுவது கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் செய்தித்தாள் படிப்பதில்லை. செய்தித்தாள் படித்தால்தான் தமிழ் வளரும், அறிவு வளரும். மாணவர்கள் படிக்கும் வாசிக்கும் தன்மை அதிகமாக வேண்டும். ஆசிரியர் நிறைய இருக்கின்றார்கள், புத்தகம் வாசிக்க வேண்டும், செய்தித்தாள் வாசிக்க வேண்டும், கட்டுரைகள் வாசிக்க வேண்டும், நாடகங்கள். இப்போதெல்லாம் தமிழ் நாடகங்களே இல்லை. அப்போதெல்லாம் RS மனோகர் என்று ஒருத்தர் இருந்தார், அவருடைய நாடகம் நடைபெறும். சேரன் கதை, சோழன் கதை, எல்லா கதையும் இருக்கும். பல நாடகங்களே இல்லாது போய்விட்டது. அதனால் மாணவர்களுக்கு தமிழ் எண்ணம் வேண்டுமென்றால் தமிழில் பேச வேண்டும். நாம் டெல்லிக்கு சென்றால் அங்கே தெலுங்கு பேசுவர் தெலுங்கில் பேசிக்கொள்வார், மலையாளம் பேசுவர் மலையாளம் பேசிக்கொண்டுவார். தமிழர் மட்டும்தான் ஆங்கிலத்தில் பேசுவோம். நான் ஒருவர் நடுவும் சந்திக்கின்றேன், தமிழர்கள் தமிழில் பேசுவதில்லை. கடினம்தான். ஆங்கில சொற்கள் கலக்காமல் பேசுவது மிகவும் கடினம். அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டோம். ஆனால் இன்றைய தலைமுறை பேச்சுவாக்கில் மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் தமிழுக்கு அதுக்கப்புறம் பேசுவது தெலுங்கு தான் அதிகம். ஆனால் இங்கே இருக்கும் தெலுங்கு பேசும் மக்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அதே நிலைமை தான் தமிழை சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக தான் படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்றது எங்களுடைய வேண்டுகோள். மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய சுயசரிதையை குஜராத்தியில் தான் எழுதினார். அவர் இந்தியில் எழுதவில்லை, ஆங்கிலத்தில் எழுதவில்லை. ரவீந்திரநாத் தியாகூர் அவர்கள் கீதாஞ்சலி புத்தகத்தை பெங்காலில் தான் எழுதினார். அவர் ஆங்கிலத்தில் எழுதவில்லை, இந்தியில் எழுதவில்லை. இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இதயத்தில் வருவதெல்லாம் தாய்மொழியில் தான் வருகின்றது. அன்னை பெசன்ட் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் கிருஷ்ணமூர்த்தி என்று அவருடன் இருந்தார், JK என்று சொல்வார்கள், J கிருஷ்ணமூர்த்தி. அவர் முறை உடல்நிலை சரியாக இருந்தார். அவர் எப்பவுமே ஆங்கிலம் தான் பேசுவார். ஆனால் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்.
அவர் உடல்நிலை சரியில்லாத போது தெலுங்கில் பேசியுள்ளார். எப்போ அனைவருக்கும் ஆச்சரியம், ஓ அப்போ தான் நீங்கள் தெலுங்கை சேர்ந்தவர்களாலும் தெரிந்து கொண்டது. தனக்கு உடல்நிலை சரியில்லாத தான் தெலுங்கிலே பேச ஆரம்பித்தார். அதுவரை ஆப்பிரிக்கா நாட்டில் மலைவாழ்க்கை மக்களிடம் அங்கே ஒரு இறப்பு நடந்துவிட்டால் அந்த வீட்டில் மற்ற மொழி பேசக்கூடாது ஒரு சட்டம் இருக்கின்றது. ஏனென்றால் கடைசி அஞ்சலி செய்வது தாய்மொழியில் இருக்க வேண்டும். அவருடைய கடைசி அஞ்சலி தாய்மொழியில் இருக்க வேண்டும். பிரெஞ்சு நாட்டில் மற்ற சொற்கள் கலந்து பேசினால் அபராதம் இருக்கின்றது. நம்முடைய நாடுடைய தமிழை பற்றி பேசினார்கள். கல்லணை எப்போ கட்டப்பட்டது, திருக்குறள் 2000 ஆண்டுகள் முன்பு எழுதப்பட்டதெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் கீழடி ஆராய்ச்சியில் அந்த தகடு கண்டுபிடித்த போது 5000 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். அப்போ தமிழுடைய வரலாறு என்ன? நம்ம எல்லாம் 2000 ஆண்டு என்று நடத்தி கொண்டு வருகிறோம், 3000 ஆண்டு என்று சொல்லுகின்றோம். கணியன் பூங்குன்றன் சொல்வது போல அதை தான் இப்போது ஆங்கிலத்தில் குளோபலைசேஷன் என்று சொல்கிறார்கள். யாதும் ஒரே யாவரும் கேளீர். அதே தான் இந்திய பிரதமர் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்போது தமிழ் இலக்கணத்துடைய வயது என்ன? ஒரு கூற்று சொல்கிறது 10,500 ஆண்டுகள் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் யாருக்கும் சொல்ல முடியவில்லை. இந்த தகடு கீழடியில் கிடைத்தது 5000 ஆண்டுகள் என்றார்கள். யாருக்கும் சொல்ல முடியவில்லை. உலகிலேயே 6 மொழிதான் பழமையான மொழிகள். லத்தீன், கிரேக்கம், ஹெப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ். இதில் பேச்சுவார்ப்பு இது 2 மொழி தான், சீனமும் தமிழும் தான். வேறு யாரும் பேச்சுவாக்கள் இல்லை. தமிழை காப்பாற்ற தான் இவ்வளோ போராடி கொண்டிருக்கின்றோம். உலகில் அதிகமாக பேசுவோர் மொழி சீனம். 110 கோடி பேர் தாய்மொழியாக கொண்டது சீனம். அடுத்தது ஸ்பானிஷ், 50 கோடி பேர் தாய்மொழியாக கொண்டது ஸ்பானிஷ். அடுத்தது ஆங்கிலம், 40 கோடி பேர் தான். ஆனால் ஆங்கிலம் பேசுவோர் 150 கோடி. தாய்மொழியாக கொண்டது 40 கோடி தான். அடுத்தது இந்தி வருகின்றது 40 கோடி. அடுத்தது அரபிக் வருகின்றது 32 கோடி. அடுத்தது பிரெஞ்சு வருகிறது 40 கோடி 30 கோடி. அதனால் மொழி தெரிந்தவர்கள் வேறு, தாய்மொழியாக கொண்டவர்கள் வேறு. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் 40 கோடி பேர், 50 கோடி பேர் தான். சீனத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் 110 கோடி பேர். அதனால் இன்று ஆங்கிலம் பொதுமொழியாக இருக்கின்றது, தாய்மொழி அல்ல, பொதுமொழி. ஏனென்றால் நாம் தாய்மொழிக்கு, நம் தமிழ் தாய்மொழிக்கு 5000 ஆண்டு 6000 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஆங்கிலத்துடைய வரலாறு என்ன? 800 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் தான், 1000 தாண்டவில்லை. நம்மளுக்கு ஒரு பொதுமொழி தேவை, அதனால் நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றோம். எதற்காக அதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நாம் தமிழ் என்ற கர்வம் கொள்ள வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். அது முக்கியம். ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு தமிழில் பேசுவது அவமானமாக கருதுகிறார்கள். தமிழில் பேசுவது நமது அடையாளம், அவமானம் அல்ல, நமது அடையாளம். தமிழில் பேசுவது நம்ம அடையாளமாக கொள்ள வேண்டும். தமிழ் நமது தாய்மொழி என்கின்றோம். ஆனால் தமிழ் மொழிக்கெல்லாம் தாய், அதுவே தாய்மொழி நம் தமிழ் என்று கூறிக்கொண்டு, தமிழர் என்றது நமது அடையாளம் அல்ல, நமது இனம். ஐயா அவர்களை பேச்சை கேட்க ஆர்வலாக இருக்கிறேன். இங்கே பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் வந்தவர்களுக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.